புனேல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி 2 பேரை கொன்னதுக்கு இந்த 17 வயசு பையனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? 300 பேஜுக்கு ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், ஆக்சிடென்ட், அப்புறம் இதை தடுக்கிறதுக்கான சொல்யூஷன் பற்றி ஒரு எஸ்ஸே எழுதணுமா. அது கூடவே 15 மணி நேரத்துக்கு டிராஃபிக் போலீஸுக்கு ஹெல்ப்பும் பண்ணணுமா. இதே ஒரு பஸ் டிரைவரோ இல்லை ஒரு ஏழையோ பண்ணியிருந்தா கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த 17 வயசு பையன் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்தவன். ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு தண்டனையாக எஸ்ஸே எழுதுனா போதும். உங்கள் அப்பாவும் ஒரு பணக்காரராவோ இல்லை ஒரு செலிபிரிட்டியாவோ இருந்திருந்தா உங்களுக்கும் இந்த மாதிரி எஸ்ஸே எழுதுற தண்டனைலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையா இந்த கேஸ் இப்படியே முடியலை. இந்த 17 வயசு பையன் பார்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சதுலேருந்து காதை வேகமாக குடிச்சிட்டு ஓட்டின ஃபுட்டேஜ், ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ்னு எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அது கூடவே இந்த கேஸில் ஜூவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் கொடுத்த தண்டனையும் சோஷியல் மீடியாவில் வெளியானதால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி ஏற்பட்டுச்சு. ஒரு பணக்கார வீட்டு பையன் 17 வயசில் குடிக்கிறான். மகாராஷ்டிராவில் 25 வயசுக்கு முன்னாடி குடிக்கிறதே இல்லீகல். ஸோ அதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு கேஸை போடணும். குடிச்சிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு வண்டியை ஓட்டியிருக்கான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டியை ஓட்டினதுக்கு, 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினதுக்குன்னு இப்போவே 3 கேஸ் போடணும். The car driver was allegedly drunk. The 2 people on the bike were killed on the spot. ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டி போய் 2 பேரை இடித்து அவங்க 2 பேரும் செத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கேஸ் போடணும். இப்போவே ஒரு 5 கேஸ்க்கு மேலே போட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நடந்ததை கேட்டால் இன்னும் கோவம் தான் வரும். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா போலீஸ் இந்த 17 வயசு பையனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பீஸா பர்கர்னு சாப்பிட வாங்கி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த பையனோட அப்பா அவரோட டிரைவர் கிட்ட யாருக்கும் தெரியாமல் நீ தான் வண்டி ஓட்டினேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சதண்டதாக சொல்லியிருக்காரு. 17 வயசு பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளட் ஆல்கஹாலை டெஸ்ட் பண்ண போன ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க டாக்டர்ஸ் அந்த பையனோட பிளட்டுக்கு பதிலாக அவங்க அம்மாவோட பிளட்டை மாற்றி வச்சிருக்காங்க. கடைசியில் ஜூவனைல் ஜஸ்டிஸ் போர்டு இந்த கேஸில் மாட்டின பையனுக்கு 300 பேஜஸ் எஸ்ஸே எழுதுறத ஒரு தண்டனையாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? பணக்காரனாக இருந்தால் என்ன வேணால் தப்பு பண்ணிவிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியுமா? இது ஒரே ஒரு வாட்டி நடந்த விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் காதை வித்த ஷோரூம் காரணமா? 17 வயசு பையனுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ண பப் காரணமா? லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு டிரைவ் பண்ண ஒரு காதை கொடுத்த அந்த பையனோட ஃபேமிலி காரணமா? ஆக்சிடென்ட்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட பையனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த போலீஸ் காரணமா? பிளட்டை மாற்றி வச்ச டாக்டர்ஸ் காரணமா? டிரைவரை சதண்டதாக சொன்ன அப்பா காரணமா? இல்லை பிளட்டை கொடுத்த அம்மா காரணமா? வெல், ஆஸ் ஆஃப் டுடே இவங்க எல்லார் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சீட் பெல்ட் இல்லாமல் காரை ஓட்டாதீங்க, ஹெல்மெட் இல்லாமல் பைக்கை ஓட்டாதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்கலாம் சொல்கிறது நம்மளோட சேஃப்டிக்கு தானே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். போலீஸ்க்கு பயந்து இதெல்லாம் பண்ணுறதை விட நம்ம சேஃப்டிக்காக இதெல்லாம் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 17 வயசு பையனோட கேஸை 2 நாளைக்கு அப்புறம் யாரும் பேசாமல் விட்டுருந்தா இன்னைக்கு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேசஸ் இந்தியா ஃபுல்லாக நடந்தது தான் இருக்குது. இந்த கேஸில் பப்ளிக்காக ஆதாரம்லாம் வெளியானதால் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கேஸில் மாற்ற எல்லாருக்கும் கரெக்டான தண்டனை கிடைக்கிறத நம்ம நாட்டோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் உறுதி செய்யணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.